ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மேன். இன்றைக்கி நம்ம சேனலில் 2025ஆம் ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த சூரிய கிரகணம் வரக்கூடிய சரியான இந்திய நேரம் என்ன, எந்த நாளில் இந்த கிரகணமானது நிகழுது, கர்ப்பிணி பெண்கள் முக்கியமாக இந்த கிரகணத்தப்போ என்ன விஷயங்கள் பண்ணலாம், பண்ணக்கூடாது, எப்படி இருக்கணும், இதை பற்றின ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம். இந்த கிரகணமானது மார்ச் மாதம் 29ஆம் தேதி நிகழ இருக்கு. இந்த சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு தொடர்ந்து நீடிக்கும். சரியான நேரம் இந்திய நேரப்படி பார்த்தீங்கன்னா பிற்பகல் 2:20க்கு தொடங்கி மாலை 6:13க்கு இந்த கிரகணமானது முடிவடையும். இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலையானது 4:17க்கு இருக்கும். அந்த டைமில் தான் இந்த கிரகணம் ரொம்பவே பீக் ஸ்டேஜில் இருக்கும். இந்த கிரகணத்தப்போ கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மெயினாக வீட்டுக்குள்ளே இருக்கிறது பெஸ்ட்டு. தேவையில்லாமல் வெளியாலேயே கூடாது. ஏன்னா இந்த கிரகணத்தப்போ சூரிய கதிர்கள் ரொம்பவே பவர்ஃபுல்லாக வீரியமிக்கதாக இருக்கும். இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக, நம்மளை தற்காத்துக்கிறதுக்காக தேவையில்லாமல் வெளியாலேயே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக வெளியே போகணும், முக்கியமான டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்குது, ஸ்கேன் பார்க்கணும், டெலிவரி டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களோட வயிற்றை ஷால் போட்டோ அல்லது வேறு ஏதாவது கிளாத் வச்சு கவர் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு வரலாம். நிறைய வீடுகளில் பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் வெளி பக்கத்தில் கட்டி வச்சுருப்பாங்க. இதுக்காகவே கர்ப்பிணி பெண்கள்லாம் பயந்துக்கிட்டு வெளியே போயிட்டு டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க. அப்படியெல்லாம் அவசியம் கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வயிற்றை நல்லா ஷால் போட்டு கவர் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு யூஸ் பண்ணிவிட்டு வரலாம். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் இந்த கிரகணம் நீடிக்கும்னு சொன்னேன் இல்லையா? அவ்வளோ நேரத்துக்கு யூரின் டாய்லெட் இதெல்லாம் நம்ம ஹோல்டு பண்ணி வைக்கக்கூடாது. ஸோ ப்ளீஸ் உங்கள் வயிற்றை நல்லா கவர் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு யூஸ் பண்ணிவிட்டு வாங்க. வீட்டுக்கு வெளிப்புறத்தில் டாய்லெட் இருந்தாலும் நீங்கள் போயிட்டு யூஸ் பண்ணிவிட்டு வரலாம். எந்த இஷ்யூஸும் கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்ம சாப்பிடக்கூடிய உணவானது ரொம்பவே ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவாக நம்ம இந்த நேரத்தில் எடுத்துக்கணும். நமக்கு ஜீரண சக்தி இந்த டைமில் கம்மியாக இருக்கும். அது நான்வெஜ் ஐட்டம், ஆயிலி ஐட்டம், டீப் ஃப்ரைட் ஐட்டம் இதெல்லாம் எடுக்காமல் லைட்டான ஃபுட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கிரகண நேரத்தில் பசிக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் முன்னாடியே அதுக்கான ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எதாக இருந்தாலும் அதை கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஏன்னா பொதுவாக கிரகண நேரத்தில் நம்ம ஷார்ப்பான பொருட்கள் ஹேண்டில் பண்ணக்கூடாது. கத்தி, கத்திரிக்கோல், அருவாள், மண், நகவெட்டி, ஊசி கூட பயன்படுத்த வேணாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டைமில் புவியீர்ப்பு சக்தியில் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்கும். தவறுதல் நம்ம கை கட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதனால் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இந்த கிரகண நேரத்தில் நம்ம ஒரு உலக்கையை நிறுத்தி வச்சோம் அப்படின்னா செங்குத்தாக நிற்கும். கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த உலக்கை டக்குன்னு கீழே விழுந்துடும். அந்த அளவுக்கு புவியீர்ப்பு சக்தியில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதனால தான் நம்ம ஷார்ப்பான பொருட்களை பயன்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணீர் குடிக்கலாமா, சாப்பிடலாமா, தூங்கலாமான்னா தாராளமாக சாப்பிட்லாம், தண்ணீர் குடிக்கலாம். நீங்கள் இளநீர், ஜூஸ் இதெல்லாம் கூட அந்த டைமில் குடிக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. தூங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் தூங்குறது தான். ஏன்னா அந்த டைமில் நமக்கு ஏதாவது ஆகுமோ, குழந்தைக்கு ஏதாவது ஆகும், கிரகண நேரத்தினால ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத பயம் பதட்டம்லாம் நமக்கு இருக்கும். தூங்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இந்த கிரகண நேரத்தை நம்ம கடந்துட முடியும். எந்த ஒரு பயமும் பதட்டமும் நமக்கு இருக்காது. உங்களுக்கு ஒரு வேளை தூக்கம் வரல அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச புத்தகத்தை படிக்கலாம் அல்லது பிடிச்ச தெய்வத்தை வழிபடலாம். இதை மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம மைண்ட் காமாக இருக்கும். டிவி பார்க்கலாமா, லேப்டாப் பார்க்கலாமா, மொபைல் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக இதெல்லாம் பண்ணலாம். பட் ப்ரெக்னென்சி டைமில் லேப்டாப்பும் மொபைலும் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு டாக்டர்ஸும் சொல்லியிருப்பாங்க, வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே போல் நீங்கள் இந்த கிரகண நேரத்தில் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா அதில் ஆல்ரெடி ரேடியேஷன் நமக்கு எமிட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? இந்த கிரகண நேரத்தில் எந்த இஷ்யூஸும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். டிவி சுவிட்ச் ஆன் பண்ணும்போது கிச்சனில் ஏதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் சுவிட்ச் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா கை ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் பார்த்திங்கன்னா, நம்ம கிரகணம் முடிஞ்சதும் வீடு க்ளீன் பண்ணணுமா, குளிச்சே ஆகணுமா அப்படின்லாம் கேட்குறோம். அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ரொம்ப நேரம் வெளியே போயிட்டு வந்துட்டீங்க, கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனாக இருக்குது, நான் அவாய்ட் பண்ண முடியாமல் வெளியே போயிட்டேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குளிச்சிடலாம். குளிக்கிற நீரில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட துளசி இலைகள் கிடைக்கிது, வேப்பங்குழுந்து கிடைக்கிதுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். நார்மல் டேஸ்ட்லேயும் வீக்லி ஒன்ஸ் இதை மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு கிருமி நாசினியாக செயல்படும். மற்றபடி நீங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரொட்டீனில் நீங்கள் எப்போ குளிப்பீங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வீடு க்ளீன் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அந்த நேரத்தில் போட்டு கனமான பொருட்களை தூக்குறது, இழுக்கிறது இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. முக்கியமாக இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் நம்மளால் இதை பார்க்க முடியாது. நாம் இருக்கக்கூடிய ஏஷியா கண்டத்தில் தான் இந்த கிரகணம் நிகழுது. வெளிநாடுகளில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியும். ஸோ
உலகளாவிய இடங்களில் இந்த கிரகணம் நிகழத்தான் போகுது. கர்ப்பிணி பெண்கள் கிரகணத்தப்போ எந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணணுமோ கண்டிப்பாக அந்த விஷயங்களை இந்த கிரகணத்தப்பையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் முக்கியமாக பெரியவங்க என்னென்ன விஷயங்களை வந்து செய்யக்கூடாது செய்யலாம் அப்படிங்கிற விஷயங்களை நான் இப்போது ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த குட்டி குட்டி விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி பெரிய அளவில் பயந்துக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இந்த சின்ன சின்ன டிப்ஸை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, வீட்டுக்குள்ளே இருங்க, தேவையில்லாமல் சுற்ற வேண்டாம், லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க, ஷார்ப்பான பொருட்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். மற்றபடி கிரகணத்தினால் ஏதாவது ஆகுமோ அப்படின்னெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். சயின்டிஃபிக்காக அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. நம்மளோட பெரியவங்க வந்து இன்ன வரைக்கும் சொன்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அது நல்லதுக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் இப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.